புத்தகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டு 1 சுடரின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் பக்கம் 355. சூரியன்களின் உலகளாவிய பரவசத்தால் பாதி விழித்தெழுந்த சட்டகத்தில் சில பணிக்கப்பட்ட சக்தி. ஒரு ஆழ்நிலை பிறப்பின் ஊமை மகிமையான விதையை வளர்த்தது. அதற்காக இந்த துடிப்பான குடியிருப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் விரைவில் ஆன்மாவின் வடிவ இணைப்பு உறுதியானது. மெதுவாக மனசாட்சியுடன் கூடிய ஒளியுடன் மங்கலான குகை வெள்ளத்தில் மூழ்கியது. விதை ஒரு மென்மையான அற்புதமான மொட்டாக வளர்ந்தது. மொட்டு ஒரு பெரிய மற்றும் பரலோக பூவை வெளிப்படுத்தியது. உடனடியாக அவள் ஒரு வலிமையான இனத்தை கண்டுபிடித்தது போல் தோன்றியது. விசித்திரமான மற்றும் சந்தேகத்திற்குரிய பூகோளத்தை அடைந்தது. குழந்தை தொலைதூர வீட்டில் நினைவில் இருந்தது. அவளுடைய ஆவியின் ஒளிரும் கலத்தில் பாதுகாக்கப்பட்டது. அவளுடைய தெய்வீக வகைகளில் தனியாக மனிதர்களிடையே வாழ்ந்தது. அவளுடைய குழந்தைத்தனமான அசைவுகளில் கூட பூமியிலிருந்து இன்னும் மறைக்கப்பட்ட ஒரு ஒளியின் அருகாமையை உணர முடிந்தது. நித்தியம் மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள், இயற்கையான மற்றும் தெய்வங்களுக்கு சொந்தமான எண்ணங்கள். அதன் சொந்த உற்சாகமான பரப்பைத் தவிர வேறு எதுவும் தேவையில்லை. அவளுடைய இயல்பு ஒரு வலுவான தனி காற்றில் வசித்து வந்தது. ஒரு இரகசிய பழந்தரும் கிளையில் தங்கியிருக்கும் காடுகளின் மரகத மகிமையில் தொலைந்து போனது, அல்லது தெய்வீக அடைய முடியாத உச்சிகளுக்கு மேலே பறக்கும் பெரிய பணக்கார நிற மார்பகத்துடன் கூடிய ஒரு விசித்திரமான பறவை போல பூமியை சொர்க்கத்துடன் இணக்கமாக பதித்தாள். சுத்த மகிழ்ச்சியின் வேகமான தாளத்துடன் இணைந்தாள். அவளுடைய நாட்கள் தமக்குள் பாடின. ஒவ்வொரு நிமிடமும் அழகின் இதயத்தின் துடிப்பாக இருந்தது. மணி நேரங்கள் இனிமையான துணியுடன் இசைக்கப்பட்டன. அது எதையும் கேட்கவில்லை, ஆனால் எல்லா உயிர்களையும் எடுத்துக்கொண்டது. அவளுடைய இயற்கையின் உள்ளார்ந்து உரிமையாக இறையாண்மையாக கொடுத்தது. அவளுடைய ஆவி அதன் பெற்றோர் சூரியனுக்கு அருகில் இருந்தது. நித்திய மகிழ்ச்சிக்கு உள்ளே மூச்சு. இயற்கையின் மயக்கத்திலிருந்து உடைந்து வானத்தை நோக்கி பேரானந்த வரிசையில் ஏறுகிறது. அதன் சொந்த மகிழ்ச்சியான தூண்டுதலில் உறிஞ்சப்பட்டு அது வாழ்கிறது. தனக்கென போதுமானது, ஆனால் அனைவருக்கும் திரும்பியது. புத்தகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டு 1 சுடரின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் பக்கம் 356. அதன் உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. சுற்றியுள்ள பொருட்களுடன் திறந்த உரையாடலும் இல்லை. ஒரு ஒற்றுமை உள்ளது. அது எந்த கருவிகளும் தேவையில்லை, எந்த வடிவத்தையும் அமைக்காது. ஒற்றுமையாக அது எல்லாவற்றுடனும் வளர்கிறது. அனைத்து தொடர்புகளும் அதன் மயக்கத்தில் எடுத்துக்கொள்கின்றன. சிரிப்பால் வீசப்பட்ட காற்றின் முத்தத்திற்கு சம்மதிக்கிறது மற்றும் சூரியன் மற்றும் தென்றலின் அதிர்ச்சிகளை மாற்றியமைத்து ஏற்றுக்கொள்கிறது. அதன் இலைகளில் ஒரு பேரின்ப இயக்கக் கலவரங்கள். ஒரு மாய மோகம் அதன் பூக்களில் நடுங்குகிறது. அதன் கிளைகள் அமைதியான மகிழ்ச்சியில் ஆசைப்படுகின்றன. இந்த அழகின் ஒரு மறைமுக தெய்வம் காரணம். இந்த வசீகரத்தின் ஆவி மற்றும் நெருக்கமான விருந்தினர். இந்த இனிமையின் பாதிரியார் மற்றும் இந்த கனவுகளின் அருங்காட்சியகம். நமது உணர்விலிருந்து கண்ணுக்குத் தெரியாமல் பாதுகாக்கப்பட்ட திரையட் ஒரு ஆழமான கதிரில் நனைந்து வாழ்கிறது. மற்றும் புயல்கள் மற்றும் அமைதிகளின் மற்றொரு காற்றை உணர்கிறது. மற்றும் மாய மழையால் உள்நோக்கி நடுங்குகிறது. இது ஒரு வானளாவிய உயரத்தில் அவளிடம் காட்டப்பட்டது. பூமியின் நெருக்கங்களை சந்திக்க அவள் குனிந்த போதும் அவளுடைய ஆவி கடவுள்களின் அந்தஸ்தை தக்க வைத்துக் கொண்டது. அது குனிந்தது, ஆனால் மேட்டரின் ஆட்சியில் இழக்கப்படவில்லை. ஒரு உலகம் மொழிபெயர்க்கப்பட்டது. அவளுடைய ஒளிரும் மனம் மற்றும் அற்புதமான நிலவு போன்ற பிரகாசமான கூட்ட கற்பனைகள் கனவுகளின் ஆன்மீக வாழ்வாதாரத்தால் ஊட்டப்பட்டது. அவளுடைய தங்க வீட்டில் சிறந்த தெய்வம். நம் கண்கள் மூடப்பட்டிருக்கும் வடிவங்களை அறிந்தவள். நாம் உணர முடியாத அருகாமைகளை அறிந்தவள். அவளுக்குள் இருக்கும் சக்தி அவளுடைய வார்ப்பு உணர்வை நம் மேற்பரப்பு வகைகளை விட ஆழமான உருவங்களில் வடிவமைத்தது. ஒரு கண்ணுக்குத் தெரியாத சூரிய ஒளி அவளுடைய நரம்புகளுக்குள் ஓடியது.
மற்றும் அவள் மூளையை பரலோக பிரகாசங்களால் நிரப்பியது. அது பூமி அறிய முடியாத ஒரு பரந்த காட்சியை எழுப்பியது. அந்தக் கதிரின் நேர்மையில் கோடிட்டுக் காட்டப்பட்டது அவளுடைய துளிர்க்கும் குழந்தைத்தனமான எண்ணங்கள் அவளுடைய ஆன்மாவின் ஆழமான உண்மையின் ஒளிரும் வடிவங்களாக வளமாக மாற்றப்பட்டன.